அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹாஜ்மார்களே, அல்ஹம்துலில்லாஹ். மக்காவிலிருந்து மௌலானா அபூபக்கர் சாலிஹ் பேசுகின்றேன். இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் நிறைய நியூஸில் கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதுவும் குறிப்பாக சென்னையிலலாம் பார்த்தோன்னு சொன்னால் நிறைய பேர் உம்ராக்கு நாங்கள் காசை கொடுத்து ஏமாந்துட்டோம் அப்படிங்கிற நியூஸை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். இந்த நியூஸை பார்க்கும்போது ஒரு பக்கத்தில் நமக்கு கவலையாக இருக்குது, ஒரு பக்கத்தில் பார்க்கும்பொழுது கோபம் வருது. ஏன்னா மக்கள் தெரிஞ்சு தான் கொண்டு போய் காசை கொடுக்குறாங்க, யாரும் தெரியாமல் கொண்டு கொடுக்கல. காசு கொடுக்கக்கூடிய மக்களுக்கு நல்லா தெரியும், இந்த காசில் இந்த பேக்கேஜ் இவங்க பண்ண முடியாது என்பது மக்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சு கொண்டு தன்னுடைய பணத்தை கொடுத்து விட்டு பின்னாடி நான் போலீஸ் ஸ்டேஷன் நிற்கிறது, அங்கே போய் கேஸை கொடுக்கறது, அவன் அண்ணன் அப்படி செய்கிறான் பாரு, இவனை இப்படி செய்கிறான் பாரு, ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் மஞ்சள் நோட்டீஸை வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பான் அவங்க பாட்டுக்கு. சரிங்களா? அதனால் தயவு செய்து இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. அல்லாஹ் நமக்கு நல்ல அறிவை கொடுத்துருக்குறான், அல்லாஹ் நமக்கு அறிவுகளை கொடுத்துருக்கின்றான். அந்த அறிவை என்ன செய்யணும், பயன்படுத்தணும். அதுக்கு பிறகு நான் கோர்ட்டில் போய் நிற்கிறது, ஸ்டேஷனில் போய் நிற்கிறது, இதனால் இன்னும் நீங்கள் காசு செலவழிக்க தான் செய்யணும். கோர்ட்டுக்கும் ஸ்டேஷனுக்கும் மேற்கொண்டு நீங்கள் காசை செலவழிக்கணுமே தவிர மீண்டும் உங்கள்கிட்ட காசு வருமாங்கிறது கேள்விக்குறி தான் அது. சரிங்களா? இன்றைக்கி ஒரு உம்ரா பேக்கேஜ் பண்ண முடியும்னு சொன்னால் அது சரியான தொகையில் பண்ணணும், இல்லாட்டி அமைதியாக இருக்கணும். ட்ராவல்ஸ்காரங்க என்னது மக்களுடைய எண்ணங்களை அறிஞ்சிக்கிட்டாங்க, நம்ம எப்படி அவங்கள ஏமாற்ற முடியும், எப்படி நம்ம அவங்களுக்கு ஆர்வம் மூட்டினா நம்ம கைக்கு பணம் வருங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இன்றைக்கி ஒரு சில இந்த பணத்துடைய ஆசையை காட்டி என்ன செய்கிறாங்கன்னா மக்களை ஈர்க்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா மக்கள் என்னது நமக்கு கம்மியான காசில் நம்ம உம்ரா கூட்டு போகிறாங்கிறத தெரிஞ்சுட்டு காசை கொண்டு கொடுத்துறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு தொகை ஒரு பிஸ்னஸுக்கு தேவைன்னு சொன்னால் இன்றைக்கி பேங்க்கில் போய் கேட்டால் கூட அவன் ஏதாவது ப்ராப்பர்ட்டி வைக்க சொல்லுவான், ஏதாவது அடமானத்துக்கு ஒரு பொருள் வைக்க சொல்லுவான். ஆனால் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இன்றைக்கி காசு லட்சக்கணக்கில் வரும்னு சொன்னால் உம்ராவுடைய இதில் வரும், ஹஜ்ஜுடைய இதில் வரும். அல்லாவுடைய பெயரை சொன்னால் பணம் கொட்டும். நான் உம்ராவுக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நீங்களே யாராவது ஒரு ஆள் ஒரு விசிட்டிங் கார்டு அடித்து கொண்டு கொடுத்தா கூட நான் அந்த மாதிரி 60,000 கொஞ்சம் இன்னும் மறுபடியும் கொடுப்பாங்க. இந்த கூட்டம் இதோடு நிற்க போகிறது கிடையாது. இப்போ ஏமாந்தவங்க ஏமாத்துறவன் இதோடு நிற்க போகிறதில்ல. இன்னும் அடுத்த வருஷம் புதுசாக ஒருத்தன் வருவான், நானும் இதே மாதிரி ஒரு லோ பேஜில் என்ன செய்கிறேன் உங்களை நான் கூட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் இன்னொரு கூட்டம் கொண்டு என்ன செய்யும், மறுபடியும் கொண்டு காசை கொண்டு கொடுக்கும். காசை கொடுத்துட்டு மறுபடியும் என்னது என்னை ஏமாற்றிட்டான், என் காசை எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க, மறுபடியும் ஸ்டேஷனில் போய் நிற்க வேண்டியதான். ஸ்டேஷனில் உள்ளவனே சிரிப்பான்ல. இதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா இஸ்லாமியர் மானங்கள் தான் அதிகமாக போகும், இஸ்லாமியர்கள் தான் கெட்ட பேர். புனித ஸ்தலத்துக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இப்படி ஏமாற்றாரில்ல இவெல்லாம் இஸ்லாமியெல்லாம் சொல்லிட்டு 4 பேர் காரி துப்புவான் நம்மளை. இப்படிப்பட்ட ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ட்ராவல்ஸ்காரங்களும் தலை குனிஞ்சு நிற்கணும். நாளைக்கு மறுமையில் அல்லாஹுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருப்போம், அல்லாஹுக்கு முன்னாடி நம்ம எந்த முகத்தை காட்டுவோம், அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு கூட்டு வரோன்னு சொல்லிட்டு இப்படி நான் மக்களை ஏமாற்றிட்டேனேங்கிற எப்படி நம்ம முகத்தை காட்ட முடியும்? அதனால் அல்லாஹுக்கு அஞ்சு கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை ஒன்றுமே கிடையாது, இந்த உலகத்தை வாழக்கூடிய வாழ்க்கை ஒன்றுமே கிடையாது. நம் அனைவரும் கபரை சந்திக்க வேண்டியிருக்கின்றது. மன்னரை வாழ்க்கையை சந்தித்த பிறகு தான் நம்ம மீண்டும் அல்லாஹுக்கு போக வேலை இருக்குது. அப்போ மன்னரைக்கு போகும் பொழுதே நம்ம அசாபுகளை சந்திக்க நம்ம தயாராக இருக்கிறோமான்னு சிந்திச்சு பார்க்கணும். மக்களுக்கு என்ன தைரியம் தெரியுமா, என்ன தப்பு செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிச்சிருவான்ப்பா நம்மளை, என்னது அல்லாஹ் மன்னிச்சிருவாங்கிற தைரியத்தில் தான் இவ்வளோ பெரிய தவறுகளை செய்கிறான். ஏன்னா அல்லாஹ் கஃபூர் ரஹீம் ஆச்சே, பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாயிச்சே, எவ்வளோ பெரிய தவறுகள் செஞ்சால் அல்லாஹ் என்ன செஞ்சான் மன்னிச்சிருவாங்கிற அந்த தைரியத்தில் இவங்க செய்யக்கூடிய செயல்கள். அப்போது மக்களை தான் நம்ம குறை சொல்ல முடியும், ஏமாத்துறவனை குறை சொல்லவே முடியாது. ஏன்னா ஏமாற்றிக்கிட்டு தரேன், காலத்துக்கும் ஏமாற்றக்கூடியவர்கள் ஏமாற்றி கொண்டே தான் இருப்பார்கள். நம்ம தான் ஏமாறாமல் உஷாராக தெளிவாக 4 பேர்கிட்ட மஷூரா செஞ்சு இதில் ஹைர் இருக்கா ஷர் இருக்கா, எப்படிப்பட்டவர்கள் இந்த ரேட்டில் பண்ண முடியுமா, டிக்கெட் ரேட் எவ்வளோ போயிட்டுருக்கு, விசா ரேட் என்ன போய்கிட்டு இருக்குது, இந்த மாதத்தில் இந்த பேக்கேஜில் பண்ண முடியுமா என்பதை நாம் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால் ஏமாற்றுவர்களை குறை சொல்லி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவங்கள ஜெயிலில் கொண்டு போட்டாலும் காசு திருப்பி வருமான்னு கேட்டால் கேள்விக்குறி தான், எல்லாமே கேள்விக்குறியில் தான் போய் நிற்கும். அவன் ஜெயிலுக்கு போனால் மட்டும் எப்படி வந்துடும், இருக்கும் போது கொடுக்கறது இல்லை. அவன் ஜெயிலுக்கு போனால் எப்படி கொடுத்துருவான், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. 1 மாதம் 2 மாதம் ஜெயிலில் இருப்பான். அதுக்கப்புறம் என்னது மஞ்சள் நோட்டீஸ் வாங்கிட்டு வெளியே வந்துகிட்டே இருப்பாங்க, அவங்க பாட்டுக்கு கையை கூட வைக்க முடியாது அவங்க மேலே. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏமாற்றிய நபர்கள் யாரெல்லாம் ஏமாற்றினீங்களோ அவங்களுக்கு காசை தயவு செஞ்சு கொடுத்துருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். திருந்தி வாழ்வதற்கு இது ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம், திருந்தி வாழ்வதற்கு இது ஒரு திருப்பு முனையாக கூட இருக்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா பிஸ்னஸ் ரீதியாக நிறைய பேர் பணத்தை வேறு வாங்கிக்கிறாங்க. என்னது இவ்வளோ காசு கொடுங்க, நான் இவ்வளோ காசு உங்களுக்கு தரேன்னு சொல்லி இதில் நிறைய கூட்டங்கள் ஏமாந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்படி இஸ்லாமியர்கள் பார்த்திங்கன்னா எங்கே நமக்கு நிறைய காசு கிடைக்கும், எங்கே நம்ம உழைக்காமலே காசு கிடைக்குங்கிறது அங்கே கொண்டு காசை கொண்டு கொடுத்து 5 லட்ச ரூபாய்க்கு இவ்வளோ தரானா அங்கே கொண்டு கொடுத்தது, 10 லட்ச ரூபாய்க்கு இவ்வளோ தரானா அங்கே கொண்டு கொடுத்துறது, கொடுத்து போட்டு 2 மாதம் நல்லாயிருக்கும், 3ஆம் மாதம் நம்மளை மொத்தமாக ஏமாற்றிட்டு ஓடிவாங்க கடைசியாக. இதுவும் நிறைய நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா
ஆலிம்களை நம்பி நிறைய பேர் பணம் கொடுத்துட்ருக்குறாங்க. ஆலிம்களுக்கு என்ன தெரியும் நினைக்கிறீங்க நீங்கள்? ஆலிம்கள் 4 செவுத்திலிருந்து நாங்கள் கல்வியை கற்றுக்கொண்டு வரக்கூடிய மக்கள். எங்களுக்கு உலகத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு பாலை பார்த்துன்னு சொன்னால் வெள்ளையாக இருக்குன்னா அது நாங்கள் பால் நினைப்போம். ஆனால் அதில் நல்ல பால் இருக்கும், கள்ளிப்பால் இருக்கும். மனுஷனை வாழ வைக்கிறதுக்கு அந்த பால் இருக்குது, அவனை சாவடிக்கக்கூடிய அந்த பாலும் இருக்குது. அது நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. அதனால் ஆலிம்கள் என்னது, சில பேரை நம்பி இவர்களுக்கு என்னது 10 டிக்கெட் நான் வாங்கி கொடுக்குறேன், 15 டிக்கெட்டை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி அவங்களுக்கு ஆசை காட்டி இவ்வளோ பணம் தரேன்னு சொல்லி மோசம் பண்ணி அவங்க என்னது ஆலிம்கள் ஒரு 10 பேர் பாஸ்போர்ட்டை கொண்டு ட்ராவல்ஸ் கரண்டில் கொடுத்து மொத்தமாக இப்போ என்னாச்சு, ஆலிமுடைய பேரும் கெட்டுப்போம். ஆலிம்களே இப்படி தான் சொல்லிட்டு ஆலிமுடைய பேரும் கெட்டு போகுது. அதனால் ஒரு சிலர் இருப்பார்கள், அவர்களை நாம் தான் அறிந்து அவர்களிடம் விளங்கி இருக்க வேண்டும், விலகி இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சரியான புரிதலை தந்தருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நேரான ஹிதாயத்தினும் சொல்லக்கூடிய அந்த வழியை தந்தல்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கலிமாவுடன் நாம் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. கடன் இல்லாத வாழ்க்கையை தந்தல்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காபத்துல்லாவை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அனைத்து மக்களுக்கும் தந்தல்வானாக. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் ரோதா ஷெரீஃபில் தொழுகக்கூடிய பாக்கியத்தையும் அனைத்து மக்களுக்கும் தந்தல்வானாக. இந்த பணங்களை கொடுத்து யார் யார் ஏமாந்து மனவேதனோடு இருந்து கொண்டிருக்கின்றார்களோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு சபரை ஜமீலை நசீபாக்கி தந்தல்வானாக. அவர்களுடைய பணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக விரைவில் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மக்களும் இந்த காபத்துல்லாவை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய பாக்கியத்தையும், உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும், ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தந்தல்வானாக. யாரையெல்லாம் ஏமாந்து தவித்து நின்று கொண்டிருக்கின்றார்களோ அல்லாஹ் இதற்கு பதிலாக ஹஜ்ஜை நசீபாக்கி தந்தல்வானாக. இன்ஷா அல்லாஹ். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.